சிவாலயத்துக்கு போகும்போது எல்லாரும் மூலவரான சிவலிங்கத்தோட வேண்டுறோம். நான் பிரார்த்தனைன்னு நம்புகிறோம். இது தவறு. மூலஸ்தானத்துக்கு நுழையும் முன்பா துவாரபாலர்கள் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர்கிட்ட நாம் அவரோட முகம் பார்த்து இப்படி நினைக்கிறோம். நம்மளோட பெயர், நம்மளோட பிறந்த நட்சத்திரம், நம்மளோட பிறந்த ஊர், நம்மளோட கோத்திரம், நம்மளோட தொழில், இது எல்லாத்தையும் நினைக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட கோரிக்கைகளை வரிசையாக சொல்லணும். என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், எனது கடன் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே தீரணும், எதிரிகளும் துரோகிகளும் செய்யும் எந்த ஒரு மாந்திரிக தாக்குதலும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னோட தொழிலையும் கொஞ்சம் கூட பாதிக்காத அளவுக்கு நான் ஆத்ம பலத்தோடு இருக்கணும். இந்த கோரிக்கைகளை உள்ளே இருந்து அருள்பாலிக்கும் அப்பா கிட்ட தெரிவிச்சிருங்க அப்படின்னு நம்ம வேண்டணும். அப்படி செஞ்சால் அன்னைக்கு நள்ளிரவு 3 மணிக்கு துவாரபாலர்கள் உள்ளே இருந்து அருள்பாலிக்கக்கூடிய சிவலிங்கத்தோட முறைப்படி தெரிவிப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலையும் நள்ளிரவு 3 மணிக்கு எல்லா தெய்வீக சன்னதியில இருந்தோ சிற்பங்கள் உயிர் பெற்று எழுந்து வரும். மூலஸ்தானத்துக்கு போய் அன்னைக்கு முழுவதும் அந்த ஊரில் என்ன நடந்ததுங்கிறத மூலவர்கிட்ட தெரிவிக்கும். இதை நம்ம யாருமே பார்க்க முடியாது. இந்த பிரார்த்தனையில் யாரையும் சபிக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் கேட்டுக்கிடணும், வேண்டிக்கிடணும். சித்தர்கள் அருளிய பிரார்த்தனை முறை இதுதான்.